எனது உயிரின் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை அடையாளம் காட்டிய எங்களுக்கெல்லாம் உயிரில் மூச்சாக எங்கள் அண்ணன் மாண்புமிகு பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி கூறிவிட்டு இந்த அவைக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி கூறிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. 2 முறை ஏஎஸ் மாண்புமிகு ஏஎஸ் பொன்னம்மாள் மறைந்த ஏஎஸ் பொன்னம்மாள் 2 முறை தற்காலிக சபாநாயகர் இருந்த அந்த நினைவுகள் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவரை ஒட்டி உங்களுடைய பொதுப்பணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களை வந்து பெரிய நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த பணியை நீங்கள் செம்மையாக ஆற்ற வேண்டும் என என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய கூட்டுறவு கொள்கை விளக்க புத்தகத்தில் 131 ஊட்டி டீ விற்பனை, அரசு உப்பு விற்பனை, பனவெல்ல விற்பனை, சிறுதானிய விற்பனை என்று பொருள் விற்பதை இதில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே வருவதற்கு முன்னால் பொருள் என்கிற தலைப்பில் பக்கம் 44 தேங்காய் விலையிலே ஏற்படும் மாற்றங்கள், தென்னை விவசாயிகளுடைய பாதிக்காத வகையில் கொப்பரை தேங்காய் ஆதார நிதி ஒதுக்கப்படுவது, கோவை, தஞ்சை, பொள்ளாச்சி, காங்கேயம் போன்ற இடங்களில் தேங்காய் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்படும். அவற்றிலே இருந்து அரசு அறுவை அலுவலர்கள் மூலமாக எண்ணெய் எடுக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பொருளாக விற்பனை என்று இந்த புத்தகத்தில் இடம்பெறுகிற பொழுது இந்த எண்ணெய் விற்பது என்பது விற்பனை இடம்பெறவில்லை என்பதை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோன்று பொருள் 5 பக்கம் 43 5 ஏக்கருக்கு குறையாத நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவுகளில் வாங்கிய பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 அறிவிப்பு தந்திருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர்கள் கூட நிறைய ரேஷன் கடை இருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 860 ஊராட்சிகளுக்கு மேல் உள்ள ஒரு மாவட்டம் முழுக்க கிராம மாவட்டம். அந்த மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் 7வது கிலோமீட்டரில் வந்து அப்துல்லாபுரம்ன்ற இடத்துல ஆரம்பித்தோம்னா அரூர் வரைக்கும் இருக்கும் அந்த மாவட்டத்தினுடைய நீண்ட நெடிய ஒரு மாவட்டம். அதனால தான் அவ்வளோ ரேஷன் கடை இருக்குது. அதனால் ஒரு சான்றுக்காக சொல்கிறேன், அவ்வளவு இடங்கள்லையும் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்கிற ஒரு மாவட்டம். இன்னும் சொல்ல போனால் காவிரி டெல்டா பகுதியோடு இல்லை எங்களுடைய பகுதி. நிலத்தை பார்த்து வானத்தை பார்த்து விவசாயம் பண்ணுகிற பகுதி, மிக நடுத்தர விவசாயிகள் இருக்கிற பகுதி. அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டசபையில ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில செய்வதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை, நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபாய் மாத்த, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் மாத்த சொல்லி 40,000 ரூபாயை நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம்.
மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் பேசுவது என்பது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இப்போ நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலைவரை நான் 6 மாதம் வரைக்கும் எந்த இதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கலை. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்போ நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில் கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்லை இவ்வளோ ஒரு சொசைட்டிலையும் 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா? நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இல்லை எங்க அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.